அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறுகதை வாசித்தேன், ஒரு குறுங்கதை. ரொம்ப நாளாச்சு கதை பேசி, அதான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு இந்த கதையோடு வந்திருக்கேன். ரூ. 100 நோட்டு சிவகுமார் கணேசன் எழுதிய குறுங்கதை. சிவா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. அந்த இறைச்சலான சாலையில் எங்கேருந்து இந்த சத்தம் வருதுன்னு சிவா திரும்பி பார்த்தா, சாலையின் எதிர்பக்கம் இருந்து கோபால் தான் கூப்பிட்ருக்காரு. இருந்த வாரேன்ட்டு கோபால் வேகமாக சாலையை கடந்து இந்த பக்கம் வர்றாரு. கோபால் யார் அப்படின்னா, சிவாவும் கோபாலும் சின்ன வயசில் பக்கத்து வீட்டில் குடியிருந்துருக்குறாங்க. ஒரு பால்யகால நண்பன் அப்படின்னு சொல்லலாம். வந்ததும் சிவா எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறான். நல்லா இருக்கேன்ப்பா அப்படிங்கிறாரு சிவா. கோபாலை பார்க்கும்போது கோபாலுடைய முகம் உட்டி போயிருக்கு. கண்ணு இடுங்கி போயிருக்கு. முகத்தில் வேர்வை வழியே ஒரு மெலிந்த உடலோட அவர் நிற்கிறாரு. பார்க்கும்போதே அவருடைய நிலைமை நல்லா தெரியுது. நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க அறிமுகத்துக்கு அப்புறம், அப்பாலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கோபால் கேட்குறாரு. நல்லா இருக்காங்கப்பா அப்படின்னதும், நீ நான் பாச்சலூரில் தான் இருக்கேன், பழனிக்கு அடிக்கடி உன்னை விசாரிப்பேன் அப்படிங்கிறாரு கோபால். அப்படியா அப்படின்றப்ப டக்குன்னு சிவா மனசுக்குள்ளே ஒரு சிந்தனை வருது. ஆஹா, இருக்கிறத பார்த்தா எப்படியும் கோபால் காசு கேட்க போகிறான், கொடுக்காமலும் இருக்க முடியாது, ஏன்னா ஒரு 100 வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு இவர் ஒரு முடிவு எடுத்துடுறாரு. எப்படியும் காசு கேட்டால் 100 கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து இவர் இருக்கும்போது, நீ ஏதோ கவர்மெண்ட்டில் ஆஃபீஸராக இருக்கியாமே, சொன்னாங்க, கேள்விப்பட்டேன், நீ நல்லா படிச்சல, அதான் நாங்கள் ஒழுங்காக படிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வீட்லேயும் அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, 2 குழந்தைங்க, சிரமந்தான், எனக்கும் வயசாயிருச்சுல, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கோபால் தன்னை பற்றி சொல்கிறார். அப்போது இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற சிவாவுக்கு தனக்குள்ளே ஒரு அவசரமே ஏற்படுது. கோபால் சிவா செலவுக்கு பணம் கொடு அப்படின்னு எப்படா கேட்பாருன்னு இவர் எதிர்பார்த்துக்கிட்டு நிற்கிறார். அடுத்து கோபால் தொடர்ந்து பேசுகிறார். நம்மெல்லாம் ஒன்று மண்ணா அப்போ பழகினோம், எந்தவித வேறுபாடும் இல்லை அந்த வயசில் நம்ம பழகின காலங்களில். இப்போல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் 10 வருஷம் ஆனாலும் யார் என்னான்னு தெரிய மாட்டேங்குது, அப்படி தான் இன்றைய காலம் இருக்குது அப்படின்றதும் இவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரி, எப்போ இவன் பணத்தை கேட்க போகிறான் அப்படின்னு. அப்போ கோபால் சட்டப்பையிலேருந்து ஒரு பணத்தை எடுத்து சிவா கையில் கொடுத்து, வீட்டுக்கு வர முடியலை, தப்பாக நினச்சிக்காத, ரொம்ப நாள் கழித்து பார்த்துருக்கோம், பிள்ளைகளுக்கு எதாவது வாங்கிட்டு போ அப்படின்னு கொடுக்குறாரு கோபால் சிவாவுக்கு. இதை எதிர்பார்க்கவே இல்லை இந்த சிவா. எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்ட்டு அவருடைய குரல் பலவீனமாக வருது, பேசவே முடியல. எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு. ஆமாம், ₹1,00,000 கொடுத்துவிட்டேன், ஏதோ என்னால் முடிஞ்சதுப்பா, பிள்ளைகளுக்கு எதாவது வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கோபால் வேகமாக நடந்து போயிடுறார். சிவா கையில் அந்த என்னடா கொடுத்தான்னு புரட்டி பார்த்தா ஒரு ₹100 நோட்டு தணலென எரிகிறது அவர் கையில். ஒரு முன்முடிவோடு தன்னுடைய தோற்றத்தை பார்த்து இதுதான் செய்ய போகிறான், இதுதான் கேட்க போகிறான்னு நினச்ச அந்த சிவாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும், அவர் எதிர்பார்க்காத ஒரு செயலையும் அந்த கோபால் ஒரு தூய்மையான மனதோடு செஞ்சுட்டு போயிருப்பார். நம்மளும் முன்முடிவோடு ஒரு சில விஷயங்களை, ஒரு சில நபர்களை நம்ம அணுகும்போது, அவங்க செய்கிற ஒரு செயல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க செய்கிற ஒரு செயல் பெரிய அளவில் நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கதையை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். இன்று உங்களோடு ₹100 நோட்டு சிவகுமார் கணேசன் எழுதிய கதையை பற்றி பேசுனதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.